வெல்கம் டு ரேபிட் மேக்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் 4th செமஸ்டருக்கான யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் டாபிக்ஸ் என்னெல்லாம் படிக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த யோகா ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷனை பொறுத்தவரையில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகான்றதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன். அப்போ யோகான்னா என்ன, அதனுடைய முக்கியத்துவம், நன்மைகள், பெனிஃபிட்ஸு. அதே போல் ஹெல்த் எஜுகேஷன்னா என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், இம்பார்ட்டன்ஸ், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஸோ கட்டாயமாக இதிலேருந்து நமக்கு கட்டாயமாக கொஷின் இருக்கும். ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்போ யோகான்னா என்னென்னு தெரியணும், ஹெல்த் எஜுகேஷன்னா என்னன்றது தெரியணும், இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். ஃபிசிக்கல் எஜுகேஷன்னா என்ன, அதற்கான இம்பார்ட்டன்ஸ்ன்றது தெரியணும். ஸோ கட்டாயமாக இந்த கொஷின்ஸ் வரும். அதே போல் இந்த யோகா சப்ஜெக்டில் கம்யூனிகபிள் டிசீஸ், ஸோ அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடியது. லிம்ஸ் ஆஃப் யோகாவும் 8 லிம்ஸ் ஆஃப் யோகா. அதே போல் யோகாசனாஸ், அதே போல் சூரிய நமஸ்கார்னால் என்னன்றது கேட்குறாங்க. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் வரும்போது நமக்கு ஸ்போர்ட்ஸ் மீட்ஸை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் மீட்ஸ், ஆர்கனைசிங் த ஸ்போர்ட்ஸ் மீட். ஸோ இந்த கொஷின்ஸும் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதெல்லாம் அதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜென்ரலான கொஷின்ஸு, கட்டாயமாக தெரியணும். யோகானா என்ன, ஹெல்த் எஜுகேஷன், ஃபிசிக்கல் எஜுகேஷன், சூரிய நமஸ்கார். ஃபஸ்ட் கொஷின், டிஃபைன் யோகா, எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். யோகாவை வரையறு, யோகா பயிற்சி மேற்கொள்வதால் உருவாகும் பலன்கள் மற்றும் முக்கியத்துவத்தை விளக்கு. செகண்ட், டிஃபைன் யோகா, பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் த 8 லிம்ஸ் ஆஃப் யோகா. யோகா என்பதனை வரையறுத்து யோகா நிலைகளின் 8 கூறுகளை பற்றி விரிவிரி. தேர்ட், வாட் இஸ் சூரிய நமஸ்கார், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். சூரிய நமஸ்காரம் என்றால் என்ன, அதன் படிநிலைகள் மற்றும் பயன்களை விளக்கு. ஃபோர்த், டிஃபைன் ஹெல்த் எஜுகேஷன் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். உடல்நல கல்வியை வரையறு, மேலும் அதன் வரம்பு மற்றும் முக்கியத்துவத்தை கூறுக. ஃபிஃப்த், டிஸ்கஸ் த மெத்தட்ஸ் ஆஃப் இம்பேக்டிங் ஹெல்த் எஜுகேஷன் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். உடல்நல கல்வியை பள்ளி மாணவர்களிடையே மேம்படுத்தும் வழிமுறைகளை விவாதி. சிக்ஸ்த்து, வாட் டு யூ மீன் பை ஃபர்ஸ்ட் எய்ட், எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட். முதலுதவி என்றால் என்ன, முதலுதவியின் கோட்பாடுகளை விளக்கு. செவன்த், வாட் டு யூ மீன் பை கம்யூனிகபிள் டிசீஸ், எக்ஸ்பிளைன் த கம்யூனிகபிள் டிசீஸ். தொற்று நோய் என்றால் என்ன, ஏதாவது 3 தொற்று நோய்களை பற்றி விவரி. எய்த், வாட் இஸ் கோவிட், எக்ஸ்பிளைன் இட்ஸ் காசஸ், மோட்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட், சிம்டம்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். கோவிட் என்பது என்ன, நோய்க்கான காரணங்கள், அறிகுறிகள், விளைவுகள், சிகிச்சை, தடுப்பு முறைகளை பற்றி விளக்கு. நைன்த், வாட் இஸ் மீன் பை ஏரோபிக் எக்ஸசைஸ், வாட் ஆர் இஸ் பெனிஃபிட்ஸ். ஏரோபிக் பயிற்சி என்றால் என்ன, ஏரோபிக் பயிற்சியில் ஏற்படும் நன்மைகள் யாவை. 10th, டிஃபைன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், எக்ஸ்பிளைன் அண்ட் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன். உடற்கல்வி வரையறுத்து உடற்கல்வியின் குறிக்கோள்களை, நோக்கங்களை பற்றியும் விவரி. 11th, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மீட், ஹவு வுட் யூ பிளான் அண்ட் கண்டக்ட் ஸ்போர்ட்ஸ் மீட். விளையாட்டுப் போட்டிகளின் வகைகள், மேலும் விளையாட்டுப் போட்டிகளை திட்டமிட்டுவது, ஒருங்கமைத்து நடத்திடும் முறைகளை பற்றி கூறு. 12th, எக்ஸ்பிளைன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் சிங்கிள் நாக் அவுட் அண்ட் சிங்கிள் லீக் டோர்னமெண்ட்ஸ். ஒற்றை நீக்க முறை மற்றும் ஒரு வாய்ப்பு தொடர் முறையின் நிறைகுறைகளை விளக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.